ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஜென்யூனான ரிவ்யூ. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க, வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஸோ நானும் அது மாதிரி தான் பார்த்தேன். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தேன். ப்ரைஸ் கம்மியாக இருந்து சரி நான் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டு பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கோன்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் நமக்கு ஸ்மோக் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். பக்காவாக பேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பபுள் ராப்பிங் வச்சு உள்ளார கவர்லாம் வச்சு பக்காவாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. பட் ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, 200க்குள்ளே தான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கோன் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க பேக்கேஜில். ஸோ இது நிறைய டேமேஜ் ஆகி வந்துருந்துச்சு. இது காலியானாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் இது தனியாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இதை பற்ற வச்சு அந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக வைக்கணும். ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் சரியில்லாததால் மூடி இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வச்சா தான் நமக்கு வந்து ஸ்மோக் வந்து கீழே இறங்கும். வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயருக்கு மட்டும் தான் கவர் ஆச்சு. அதுக்கு கீழே வந்து வரவே இல்லை. ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வச்சேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. என்னென்னு பார்த்தா ஏசிலேருந்து வந்து வர்ற அந்த சின்ன ஏர் கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அது மட்டும் இல்லை, ஏசி காற்றுன்னு கிடையாது. நீங்கள் அது பக்கத்தில் நின்று மூச்சு விட்டிங்கன்னா கூட அந்த மூச்சு காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆகுது. அந்த காற்று பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து சரியாக நமக்கு ஸ்மோக் வர மாட்டேங்குது. ஃபஸ்ட் லேயர் வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிடுது. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஏரே வராத ஒரு மாதிரி ஒரு க்ளோஸான ஏரியாவில் வந்து வச்சுருக்கேன். ஸோ வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பெரிய ஹாலு அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். லைட்டாக ஏர் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வராது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இதை வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடலாம் போல் இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. கையில் எடுக்கும் போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் இது இப்படியே வச்சு பாதுகாக்க முடியும்னு தெரியல. ஏன்னா ஏர் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. லைட்டாக இப்போ நான் மூச்சு விட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கலைஞ்சிரும். அங்கே பாருங்கள், சின்ன ஒரு மூச்சு காற்றுக்கே எல்லாம் பறக்குது பயங்கரமாக. ஸோ பட் இது உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ஸோ மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விளையாடும் போது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு தரமான வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.